ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய அழகான சிறுகதை. முடிவை பாருங்களேன். கதாநாயகனைப் போலவே நீங்களும் அதிர்ந்து போவீர்கள். நியூ ஜெர்சி தேவதை. ஹாய் ராதாகிருஷ்ணன். நியூ ஜெர்சி லாட்கிங் யூனிவர்சிட்டியில் பச்சை பசேல் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த ராதாகிருஷ்ணனுக்கு திரும்பி பார்க்காமலே அழைப்பது யார் என்று புரிந்துவிட்டது. தன்னுடைய பெயரான ராதாகிருஷ்ணனை இந்த யூனிவர்சிட்டியிலேயே மேலி ஒருத்தி தான் இப்படி அழகாக கடித்து துப்புவாள். ராதாகிருஷ்ணன் சற்று திரும்பி பார்த்தான். மேலி கையில் 2 புத்தகங்களோடு வந்து கொண்டிருந்தாள். பொன்னிற கூந்தல், நீலமும் லேசாய் பச்சையும் கலந்த கண்கள், ஒரு அரேபிய குதிரையின் உயரம், தொடைகளை 70% காட்டும் குட்டை பாவாடை, அபாயமாய் அவிழ்ந்து கிடக்கும் சட்டையின் மேல் பொத்தான்கள். இவள் மேலி, அதாவது ராதாகிருஷ்ணனின் அகராதியில் நியூ ஜெர்சி தேவதை. மேலி தன் கையில் வைத்திருந்த ஏரோகிராம் கவரை நீட்டினாள். உனக்கு ஒரு லெட்டர். ராதாகிருஷ்ணன் வாங்கி பார்த்தான். ஃப்ரம் அட்ரஸை பார்த்ததும் சூடுபட்ட பாலித்தீன் பேப்பராய் அவன் முகம் சுருங்க மேலி கேட்டாள், என்ன ராதாகிருஷ்ணன், லெட்டரை பார்த்ததுமே உன்னுடைய முகம் மாறிவிட்டது? யார் அது? இந்த வெளிநாட்டு படிப்பை படித்துவிட்டு இந்தியா திரும்பியதும் என்னை கல்யாணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கும் அத்தை மகள் என்கிற உண்மையை மேலியிடம் சொல்ல ராதாகிருஷ்ணன் தயாராக இல்லை. எனவே பொய் சொன்னான், அப்பட்டமான பொய். மேலி, பாக்கியலட்சுமி என்னுடைய நண்பன். எம்சிஏ படிச்சுட்டு அமெரிக்காவில் தான் வேலை பார்ப்பேன்னு பிடிவாதமாக கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வாரம் ஒரு கடிதம் வீதம் போட்டுக்கொண்டே இருப்பவன். மேலி சிரித்தாள். ராதாகிருஷ்ணன், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். வழக்கமாக வீட்டில் அப்பா அம்மாவோடு கொண்டாடுவேன். லாஸ் வேகாஸிலேருந்து என்னுடைய அண்ணனும் வந்து விடுவான். பொதுவாக என்னுடைய பிறந்த நாளுக்கு வெளியிலிருந்து நான் யாரையுமே அழைக்க மாட்டேன். இந்த முறை தான் அழைக்கிறேன். நீ வந்து கலந்து கொண்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ராதாகிருஷ்ணன் இதயம் ஒரு இலவம் பஞ்சாக மாறியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மேலியிடம் ஐ லவ் யூ சொல்லிவிட வேண்டியது தான். ராதாகிருஷ்ணனின் காது மடலை வருடிவிட்டு மேலி போய்விட்டாள். அவன் அப்படியே நின்றான். கையில் வைத்திருந்த பாக்கியலட்சுமியின் கடிதம் ஒரு இரும்பு குண்டு மாதிரி கனத்தது. கடித உரையை கிழித்தான். உள்ளே இருந்து வாடி போன செண்பக பூவின் இதழ்களோடு அந்த கடிதம் வெளிப்பட்டது. வேப்பங்காயை மென்றுவிட்ட உணர்வோடு கடிதத்தை பிரித்தான். அன்புள்ள ராதா அத்தான் அவர்களுக்கு உங்கள் பாக்கியலட்சுமி எழுதி கொண்டது. உங்களோடு செல்போனில் பேச எனக்கு ஆசைதான். ஆனால் நம் வீட்டு பெரியவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதால் இந்த கடிதம். அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களை கேட்டு விடுகிறேன். நம் கல்யாண விஷயத்தில் நீங்கள் முன்பு போல அக்கறை காட்டுவது இல்லை என்று இங்கே பரவலாய் ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறதே அத்தான். அதை நான் நம்பவில்லை. மேலும் நம்புடி நம்பு, அதுதான் உண்மை. நான் படிப்பு முடிஞ்சு இந்தியா வரும்போது ஒரு தேவதையோடு வரப்போகிறேன். நீ ஆரத்தி எடுக்க தயாராக இரு என்று வாய்விட்டு சொன்ன ராதாகிருஷ்ணன் கையில் இருந்த கடிதத்தையும் கவரையும் கசக்கி உருண்டையாக்கி பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் எரிந்தான். அடுத்த நாள் மாலை 6:30 அப்பார்ட்மெண்ட் வாசலிலேயே மேலி ஊதா நிறத்தில் ஷர்ட்டும் கருப்பு வர்ண ஜீன்ஸும் ரேபான் கண்ணாடியும் அவளுக்கு அசத்தலாய் பொருந்தி இருந்தது. தன் இருதய துடிப்பு எகிறுவதை ராதாகிருஷ்ணனால் தடுக்க முடியவில்லை. ஹால் சோஃபாவில் 5 பேர் வட்டம் போட்டு உட்கார்ந்திருக்க, நடுவே டீப்பாய் போட்டு அதன் மேல் டைட்டானிக் கப்பல் வடிவத்தில் பிறந்த நாள் கேக். கேக்கின் மேல் 23 என்று எண்ணிட்ட நியூமெரிக் மெழுகுவர்த்தி சொருகப்பட்டிருந்தது. மேலி அங்கே இருந்த 5 பேரையும் அறிமுகப்படுத்தினாள். ராதாகிருஷ்ணன், இவர் என்னுடைய அப்பா லார்சன். இது அம்மா கனேரியா. இது அண்ணன் ராபர்ட், சாஃப்ட்வேர் என்ஜினியர். அண்ட் தென் இவர் வில்லியம்ஸ், சிஸ் எமிலி, எங்களுடைய குடும்ப நண்பர்கள். மேலியின் அம்மா கனேரியா தன்னை இளமையாய் காட்டிக்கொள்வதற்காக மாய்ந்து மாய்ந்து அழகுபடுத்தி கொண்டிருந்தாள். ராதாகிருஷ்ணனின் கையை மெலிதாக பற்றி கொண்டு கேட்டாள், விச் பார்ட் ஆஃப் இந்தியா? சவுத் இந்தியா, கோயம்புத்தூர். ஓ, காட்டன் சிட்டி. எஸ் எஸ். அப்பா வாசன் அவனுடைய தோளை தட்டி கொடுத்தார். மேலி உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டாமே.
ஆமாம். அண்ணன் ராபர்ட் ஹலோ ஒற்றை சொல்லில் உதற்றளவில் உதிர்த்துவிட்டு சோஃபாவில் ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டான். வில்லியம்ஸும் எமிலியும் புன்னகைகளோடு நிறுத்தி கொண்டார்கள். கேக் வெட்டலாமா? ஓ எஸ். மேர்லி சிறிய கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு டைட்டானிக் கப்பலுக்கு முன்பாக வந்து நின்றாள். ராபர்ட் மெழுகுவர்த்தியை கொளுத்த எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட மேர்லி கேக்கை வெட்டினாள். முதல் துண்டை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். அவனுக்கு சந்தோஷம் மிகுதியாக இருந்தது. அதற்கு பிறகு டின்னர் அமர்க்களப்பட்டது. சிக்கனும் பீஃபும் மீனும் விதவிதமாய் வறுபட்டு பீங்கான் தட்டுகளில் காத்திருந்தன. இது தவிர வெஜிடபிள் சாலட், பழ துண்டங்கள், பெர்ரி, பீஸா, சீஸ் ரோல்கள். மேர்லி பெப்பர் சிக்கன் வாயோடு சிரித்தாள். தன் காதலை சொல்ல ராதாகிருஷ்ணன் சந்தர்ப்பம் தேடினான். மேர்லி, என்ன? உன்மேல் எனக்கு ஒரு சின்ன கோபம். கோபமா? என்ன கோபம்? பிறந்தநாள் கேக்கை நீ வெட்டின. கேக்கு வெட்டினதும் முதல் துண்டை நீ உன்னோட அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். எனக்கே ஊட்டி விட்ட. மேர்லி குரலை தாழ்த்தினாள். கணேரியா என்னை பெத்த அம்மா கிடையாது. பின்ன நான் என்னுடைய அப்பாவின் முதல் மனைவியான கிறிஸ்டிக்கு பிறந்தவள். கிறிஸ்டி இப்போது ஹாலிவுட்டில் உள்ள ஒரு பெரிய சினிமா தயாரிப்பாளருக்கு மனைவி. அதே போல் என்னுடைய அண்ணன் என்று சொன்ன இந்த ராபர்ட்டிற்கானே, இவன் கணேரியாவின் முதல் கணவனுக்கு பிறந்தவன். என் அப்பா லார்சனுக்கும் கணேரியாவுக்கும் குழந்தைகள் இதுவரை இல்லை. அதை ஒரு பெரிய குறையாக நினைத்து 2 பேருமே டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. அடுத்த வாரம் 2 பேருக்குமே டைவர்ஸ் கிடைச்சிரும். மை குட்னஸ். மேர்லி இன்னமும் குரலை தாழ்த்தினாள். இந்த வில்லியம்ஸும் எமிலியும் இங்கே எதற்கு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு வந்திருக்காங்க? ஏற்கனவே தன் கணவன் வில்லியம்ஸிடமிருந்து டைவர்ஸ் வாங்கிவிட்ட எமிலி என்னோட அப்பா லாசனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அதே போல் வில்லியம்ஸ் கணேரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசத்தான் இந்த பர்த்டே பார்ட்டி. ராதாகிருஷ்ணனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. பக்கத்தில் இருந்த தூணையை பிடித்து கொண்டான். மேர்லியை பயமாக பார்த்தான் ராதாகிருஷ்ணன். ஒரு பீஃப் துண்டத்தை போர்க்கால் குத்தி வாய்க்குள் திணித்து கொண்டிருந்த அந்த நியூ ஜெர்சி தேவதை இப்பொழுது அவனுக்கு அழகாக இல்லை. மனசுக்குள் எண்ணம் ஓடியது. சாரி மேர்லி, உனக்கு பிறந்தநாள் பரிசாக சொல்ல இருந்த ஐ லவ் யூ மறுபடியும் என்னுடைய பாக்கியலட்சுமிக்கே போய் சேரப்போகிறது. உனக்கு குட்பை மட்டும்தான். பாக்கியலட்சுமி, வரேன். நல்ல வேளை, நாமும் ராதாகிருஷ்ணனை கூடிய சீக்கிரம் பாக்கியலட்சுமியின் கணவனாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட மறக்காதீங்க. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.